நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான ஸ்டோரி வந்து எப்படி போச்சு அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சுன்னு சொல்லலாங்க. நம்ம நாச்சியார் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. கார்த்திக்கும் வந்துட்டு அவங்களுக்கான ஆதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ரியாவையும் ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரியா வீட்டுக்கு போலீஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவோட அம்மா தான் கூட்டி வராங்க. அப்படி பாவீங்களா, உங்களை நம்பினதுக்கு இப்படி என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க பார்க்குறீங்களே அப்படின்ன உடனே வீட்டுக்கு வந்து போலீஸை வந்து வர வைக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யோடைய அம்மா. ஸோ அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் ரியாவை தேடி தான் வந்திருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ வீட்டுக்குள்ளே ஐஸ்வர்யோட அம்மா வந்த உடனே என்ன போலீஸில் பிடிச்சி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க கழுத்தில் கத்தியை வச்சிட்றாங்க. ஐயோ இல்லடி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரியா கம்மன் இருந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவை இழுத்துக்கிட்டு கோவிலுக்கு வராங்க அருண். அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள பனிஷ்மெண்ட் மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வேண்டுதல் 3 வந்து செய்ய சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி மட்டும் வேண்டிக்கிட்டேன், அதெல்லாம் சும்மா தானா, வாய் வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பேசுகிறாங்க ஐஸ்வர்யாவை. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. ஆனாலும் அவங்கள உப்புக்கல்ல முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு அழகு குத்தி அந்த ஒரு பிரார்த்தனையும் வந்து செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீச்சட்டியும் எடுக்க வச்சிட்றாங்க. இது ரொம்பவே வந்து ஃபன்னியாக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. இது நீங்கள் கண்டிப்பாக சீனில் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுங்க. இன்றைக்கான சீன்ஸ் எல்லாமே எபிசோடில் ரொம்ப ஃபன்னியாகவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா அந்த ரம்யா வந்துட்டு போலீஸ் சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போயிடறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவர் ஒரு பிரார்த்தனையோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த வேண்டுதலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே அவங்க அத்தை வந்து உயிர் பிழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா கிட்ட என்ன வேண்டுதல் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் சூரியன் உதிக்கிறதுலேருந்து மாலை சூரியன் மறையிறது வரைக்கும் நீங்கள் தண்ணியில் மிதக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுறாங்க தீபா. இதுக்கு மேலே கண்டிப்பாக தீபா இந்த ஒரு விஷயத்தை செய்வாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கொஷின் மார்க். கண்டிப்பாக நாச்சியாருக்காக இந்த விஷயத்தை செய்வாங்க. அதோட கண்டிப்பாக இந்த ஒரு வேண்டுதலை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா தண்ணிக்குள்ளே வச்சே தீபாவை தீர்த்து கட்டுறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.